தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. So we are little late சற்று தாமதமாக கூடி வந்திருக்கிறோம். and still few are together in God's presence to study from His word. இருந்தபோதிலும் நாம் சிலராக தேவனுடைய வசனத்தை படிக்கும்படியாக தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிறோம். So we are studying about God. தேவனை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். And as we study about God, it should really help us in growing our relationship with God. தேவனை குறித்து நாம் அதிகமாக படிக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அது மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். So these days we are studying about the characteristics or the attributes of God. இந்த நாட்களிலே தேவனுடைய குணாதிசயங்கள் அல்லது தேவனுடைய தன்மைகளை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். As we study each of these characteristics, இந்த ஒவ்வொரு குணாதிசயத்தையும் குறித்தும் நாம் படிக்கும் பொழுது really it strengthens our faith. நம்முடைய விசுவாசத்தை அது பலப்படுத்தும். And also it helps us to become more close to our God. அதே வேளையிலே தேவனுக்கு மிகவும் சமீபமாக நாம் வருவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். And not only that, we are fulfilling God's expectation that we should grow in the knowledge of God. அது மட்டுமல்லாமல் தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது என்னவென்றால் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். So that is what important. அதுதான் மிகவும் முக்கியமானது. So with that in the mind, let us continue to study few more attributes. அதை நம்முடைய சிந்தனையிலே வைத்துக்கொண்டு இன்னும் சில குணாதிசயங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம். So this evening let us consider the truthfulness of God. தேவனுடைய சத்தியம். Truthfulness of God. தேவனுடைய சத்தியம். Our God is a truthful God. தேவன் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். What do you mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? When you think about God as truthful God, சத்தியமுள்ள தேவன் என்று தேவனை குறித்து நாம் சொல்வோமானால், number one, முதலாவது He is true in His inner being. அவர் உள்ளான மனுஷனிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Right? True in His inner being. அவருக்குள்ளாகவே அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். Number two, இரண்டாவதாக He is true in His revelation. அவருடைய வெளிப்பாடிலே அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். Number three, மூன்றாவதாக He is true in His relationship to His people. அவருடைய ஜனத்தோடு கூட அவருக்கு இருக்கக்கூடிய உறவிலே அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். Alright, these are the three things we need to emphasize here. இந்த மூன்று காரியங்களை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். When you think about God and His truthfulness, தேவனையும் தேவனுடைய சத்தியத்தையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது He is true in His inner being. அவருக்குள்ளாகவே அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். He is true in His revelation. அவருடைய வெளிப்பாடிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And He is true in His relation to His people. அவருடைய ஜனங்களோடு கூட இருக்கக்கூடிய அவருடைய உறவிலே அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். Therefore we can say that ஆகையால் நாம் சொல்ல முடியும், our God is absolutely dependable. நம்முடைய தேவன் நாம் பரிபூரணமாக சார்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். Yes, there is no falseness of any kind in our God. நம்முடைய தேவனிடத்தில் எந்த ஒரு பொய் காரியமும் இல்லை. God's plan, தேவனுடைய திட்டம், God's principles, தேவனுடைய கோட்பாடுகள், God's promises, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் all are completely reliable. எல்லாமும் நாம் பூரணமாக நம்பக்கூடியவைகள். Why? ஏன்? Because our God is true. நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். Do you understand that? நாம் சொல்வது புரியுதா? That is what the emphasis of the truthfulness of God. தேவனுடைய உண்மையத்துவத்திலே அதை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். Because our God is truthful, நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவராக இருக்கிறபடியினால் we can depend on Him.
நாம் அவரை நம்பி இருக்க முடியும். Not only that, அது மட்டுமல்ல, his plans, அவருடைய திட்டங்கள், principles, அவருடைய கோட்பாடுகள் and promises அவருடைய வாக்குத்தத்தங்கள் are reliable. அவை நம்பக்கூடியவைகளாய் இருக்கின்றன, Isn't it? இல்லையா? So, what a comforting truth it is. இது நம்மை எவ்வளவு ஆறுதல் படுத்தக்கூடிய சத்தியமாய் இருக்கிறது. Whatever is God's plan, we can depend on that. தேவனுடைய திட்டம் என்னவோ அதிலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். Whatever the principles that he has revealed, we can depend on that. அவர் நமக்காக வெளிப்படுத்தின தன்னுடைய கோட்பாடுகளிலே நாம் நம்பி இருக்க வேண்டும். And whatever be God's promises for us, we can depend on that. தேவன் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்பி இருக்க முடியும். Why? ஏன்? Because our God is a true God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். Is it clear? So that is the basic idea of the truthfulness of God. தேவனுடைய உண்மையத்துவம் அல்லது தேவனுடைய சத்தியம் என்பதிலே அதுதான் உண்மையான அர்த்தமாயிருக்கிறது. Okay, now let us see some of the references சில வசனங்களை நாம் பார்க்கலாம் and understand what is this truthfulness. இந்த உண்மையத்துவம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? John's Gospel chapter யோவான் எழுதின சுவிசேஷம் 17 verse 3. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Yes, our God is a true God. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். Isn't it? That's what the verse says. இந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய. So the only true God is our God. ஒரே ஒரு மெய்யான தேவன் அவர் நம்முடைய தேவன்தான். Now why we say that our God is the true God? ஏன் நம்முடைய தேவன் மாத்திரமே மெய்யான தேவன் என்று நம்மால் சொல்ல முடிகிறது? Let us read 1 Thessalonians chapter 1 verse 9. முதலாம் தெசலோனிக்கேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் 1 verse 9. நாங்கள் அடைந்த பிரவேசம் என்ன என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். Okay, look at the comparison here. இங்கே சொல்லப்படுகிற விதத்தை பாருங்கள். What is the comparison? எப்படி சொல்கிறார்? Okay, the only true God was the false gods, isn't it? ஜீவனுள்ள மெய்யான தேவன். And he is compared with, opposed to the false gods. அந்த தேவனை விக்கிரகங்களுக்கு அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். All right, that means when we consider our God in opposition to the false gods, the Bible makes it very clear that our God is the true God. நம்முடைய தேவனை விக்கிரகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது வேதம் மிகவும் தெளிவுபடுத்துகிறது, நம்முடைய தேவன் ஒருவரே மெய்யான தேவனாயிருக்கிறார் என்று. They are false gods. அவர்கள் எல்லாம் போலியான தெய்வங்கள். But there is only one true God, that is our God, who is revealed in the word of God. நம்முடைய தேவன் ஒருவரே அவர் மெய்யான தேவனாயிருக்கிறார், அவர்தான் தேவனுடைய வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். So the Bible makes it very clear, our God is the only true God. நம்முடைய தேவன் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை வேதம் மிகவும் தெளிவுபடுத்துகிறது. Not only that, அது மட்டுமல்ல, let us read Romans chapter 3 verse 4. ரோமருக்கு நிருபம் 3ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. So another important thing that we can read here is, இங்கே நாம் வாசிக்கிற இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், whatever God reveals about himself is true. தேவன் தன்னை குறித்து என்னென்ன எல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அவை எல்லாம் சத்தியமானவைகள். Do you understand that? நான் சொல்வது புரியுதா? Number 1, God is true. முதலாவதாக தேவன் மெய்யானவர்.
Okay, that is what the Bible says. Our God is the only true God. தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே மெய்யான தேவனாயிருக்கிறார். Number 2, இரண்டாவதாக the Bible says, whatever God reveals about himself, or everything that God reveals about himself is true. இரண்டாவதாக வேதம் என்ன தெளிவுபடுத்துகிறது என்றால், தேவன் தன்னை குறித்து என்ன காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் சத்தியமாயிருக்கின்றன. Look at Hebrews chapter 6 verse 18. எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்து நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். What we read there? இங்க என்ன சொல்லி வாசிக்கிறோம்? பொய்யுரையாத. That means our God is truthful. அப்படி என்றால் நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவர். There is no lie in him. அவரிலே எந்த பொய்யும் இல்லை. Whatever he says, whatever he reveals about himself, that is truthful. அவர் என்ன சொல்கிறாரோ, அவரை குறித்து என்ன அவர் வெளிப்படுத்துகிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் சத்தியமானவைகள். That's the reason why in John's Gospel chapter 14 verse 6 we read, அந்த காரணத்தினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். what we read? நாம் என்ன வாசிக்கிறோம்? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். What he says? என்ன சொல்கிறார்? I am the truth. நானே சத்தியமாய் இருக்கிறேன். Isn't it? இல்லையா? It is not that he says I am just one among the truthful people or the truthful gods. சத்தியமான தேவர்களுக்குள் நானும் ஒருவன் என்று அவர் சொல்லவில்லை. Instead he says I am the truth. நானே சத்தியமாய் இருக்கிறேன். The only truth. அவர் ஒருவரே சத்தியர். That is what the focus in that verse. இந்த வசனத்திலே முக்கியமான கருத்து அதுதான். I am the way. நானே வழி. The only way. நானே ஒரே வழி. In the same way, அதே போல I am the only truth. நான் ஒருவனே சத்தியமாய் இருக்கிறேன். So he himself is truth. அவரே சத்தியமாய் இருக்கிறார். So Jesus himself is considered as truth, or he claimed himself to be truth in this verse. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒருவரே சத்தியமாய் இருக்கிறார் என்று தன்னை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். So here, as we consider all these verses, what we understand is, இந்த எல்லா வசனங்களையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், whatever God reveals about himself is true. தேவன் தன்னை குறித்து என்ன காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அந்த எல்லா காரியங்களும் சத்தியமாய் இருக்கின்றன. Number 1, முதலாவது, God is true. தேவன் சத்தியராய் இருக்கிறார். Number 2, இரண்டாவது, whatever God reveals about him to us is truth. தேவன் அவரை குறித்து என்ன காரியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த காரியங்கள் சத்தியமாய் இருக்கின்றன. Number 3, மூன்றாவதாக, let us read Psalms, சங்கீதம் 119 verse 160. 119வது சங்கீதம் 160வது வசனம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். Okay, what we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். That means, அப்படி என்றால் God, whatever God communicates, that is truthful. தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிற எல்லா வார்த்தைகளும் சத்தியமானவைகள். All right, everything, in other words we can say that everything, nothing is left. Everything that God communicates is truthful and we can rely on it. தேவன் நம்மோடு தொடர்பு கொள்கிற எல்லா வார்த்தைகளும் சத்தியமானவைகளை அவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். And in John's Gospel 17 verse 17, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். John 17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Yes, God's word is truth. தேவனுடைய வசனமே சத்தியம். So the third important thing that we need to understand here is, நாம் இங்கே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய மூன்றாவது முக்கியமான காரியம், everything that he communicates or his word is truthful.
அவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிற தன்னுடைய வார்த்தைகளே சத்தியம். Is it clear? தெளிவா இருக்கிறீர்களா? The second thing is, இரண்டாவது, whatever he reveals about himself is true. தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் சத்தியமாயிருக்கின்றன. And number 3, மூன்றாவது, whatever he communicates to human being, that is also his truth. அவர் மனிதர்களோடு தொடர்பு கொள்கிற அந்த வார்த்தைகளும் சத்தியமானவைகள். You understand the difference? இந்த வித்தியாசங்கள் புரிகிறதா? Okay, number 4. நான்காவதாக, Let us read 1 John முதல் யோவான் எழுதின நிருபம் chapter 5 verse 20. 5வது அதிகாரம் 20வது வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறியோம். சத்தியமுள்ளவரே அறிந்து கொள்வது. Okay, now when you look at that expression here, இங்கே சொல்லப்பட்டுகிற அந்த வர்ணனை பார்க்கும் பொழுது, the fourth important thing we can understand. நாம் நான்காவது முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். What is that? அது என்ன? Whatever God knows, or all things that God knows is true. தேவன் அறிந்திருக்கிற எல்லா காரியங்களும் அவை சத்தியமாயிருக்கின்ற. Or in other words, இன்னொரு விதத்திலே, God knows all things as they really are. இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இருக்கிற வண்ணமாகவே தேவன் அறிந்திருக்கிறார். You understand that? Why? ஏன்? He is a truthful God. அவரே மெய்யான தேவனாய் இருக்கிறார். So that is what the expression that is used here. You can read that verse once again. இந்த வசனத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். Okay. அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். Did you understand that? See, the expressions, each and every expression, God is truthful and his son also is truthful, and they know everything as they really. இங்கே இந்த வசனத்தை நாம் மிகவும் கவனித்து பார்ப்போமானால், பிதாவானவர் சத்தியமுள்ளவராயிருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ளவராயிருக்கிறார், அவர்கள் தொடர்பு கொள்ளுகிற காரியங்களும் சத்தியமுள்ளவைகளாயிருக்கின்றன. And therefore what we know about them also is true. அந்த காரணத்தினாலே நாம் அவர்களை குறித்து அறிந்திருக்கிற காரியங்களும் சத்தியமாயிருக்கின்றன. All those things are mentioned there. இந்த எல்லா காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You understand that? So there is truth in him because he knows everything as they really are. அவருக்குள்ளே சத்தியம் இருக்கிறது. அந்த காரணத்தினாலே எல்லா காரியங்களையும் இருக்கிற வண்ணமாகவே அவர் அறிந்திருக்கிறார். That is the reality of God's truth. தேவனுடைய சத்தியத்தினுடைய வெளிச்சம் அதுதான். Is it clear? தெளிவா இருக்கிறீர்களா? That is the fourth important thing. அது நான்காவது முக்கியமான காரியம். And not only that, because God is truthful in all these areas. இந்த எல்லா காரியங்களிலேயும் தேவன் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே, number 1, God is true and only true God. தேவன் ஒருவரே மெய்யான தேவனாய் இருக்கிறார். number 2, இரண்டாவதாக, what everything he reveals about himself is true. அவரை குறித்து அவர் வெளிப்படுத்தின எல்லா காரியங்களும் சத்தியமாய் இருக்கின்றன. And whatever he communicates to human being also is true. மனிதர்களோடு அவர் தொடர்பு கொள்ளுகிற எல்லா காரியங்களும் சத்தியமுள்ளவையாய் இருக்கின்றன. And not only that, God knows everything as they really are. Truly he knows. தேவனுக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் இருக்கிற வண்ணமாகவே அவர் அறிந்திருக்கிறார். Therefore, ஆகையால் what is our confidence? நம்முடைய நம்பிக்கை என்ன? What is our benefit out of it? அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன? God is true in all these areas. இந்த எல்லா குறிப்புகளையும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். So what is our profit out of it? அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? We just simply learn it. சும்மா அப்படி படித்து கத்துக்கிறோம். Is there any profit for us, any benefit for us? நமக்கு ஏதாவது அதிலே பலன்? Yes, there are certain benefits. நமக்கு சில பலன்கள் இருக்கின்றன. The first benefit, முதலாவது பலன், let us read Hebrews chapter 10 verse 23.
எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 10 verse 23. 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. Look at that. What is our benefit? நம்முடைய லாபம் என்ன? நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? Because he is faithful and truthful, அவர் நம்பிக்கையுள்ளவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே we can rely on his promises that are given to us. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்க முடியும். Isn't it? இல்லையா? Did you read that? அதை வாசித்தீர்களா? God's faithfulness and God's promises both are equated there. தேவனுடைய உண்மையத்துவமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றன. What is the basis for the fulfillment of the promises? அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான அங்கே Basis. அடித்தளம் என்ன? What is there? He is faithful. அவர் உண்மையுள்ளவர். Okay, how can we know that God's promises are going to be fulfilled in my life, in your life? என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேற போகிறது என்று நாம் நம்பிக்கையாய் இருக்க முடியும்? My God is faithful. என்னுடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். My God is truthful. என்னுடைய தேவன் சத்தியமுள்ளவர். Therefore, I can believe all the promises of God and trust him. ஆகையால் தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் நம்பி அவரை நாம் நம்பிக்கையோடு கூட பற்றிக் கொள்ள முடியும். Is it clear? தெளிவா இருக்கிறதா? That is the first benefit for the believers. விசுவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் அதுதான். What is the second benefit? இரண்டாவது பலன், look at Psalms 119, 119வது சங்கீதம் verse 90. 90வது வசனம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. Okay, so what we read there? இங்க என்ன வாசிக்கிறோம்? Your faithfulness, truthfulness is generation to generation. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. Isn't it? What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? Generation to generation, everlasting. Okay, what is the benefit we can understand from there? அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? Yes, God's faithfulness is a timeless security for the believers. தேவனுடைய உண்மையத்துவம் ஒரு நேரத்தோடு கூட முடிந்து போகாத ஒரு நம்பிக்கையா இருக்கிறது விசுவாசிகளுக்கு. It's a security for the believers. அது விசுவாசிகளுக்கான ஒரு security. ஒரு உறுதியா இருக்கிறது. Okay, so பாதுகாப்பு. Okay, so when it comes into the faithfulness and the truthfulness of God, தேவனுடைய உண்மையத்துவம் தேவனுடைய சத்தியத்தை குறித்து நாம் வரும் பார்க்கும் பொழுது it is generation to generation full guarantee. அது தலைமுறை தலைமுறைக்கும் அது நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That means அப்படி என்றால் we are secure because my God is truthful. நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். In every generation his children are secure because our God is faithful and truthful. நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற காரணத்தினாலே எல்லா தலைமுறைகளிலேயும் அவருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். Eternally we are secure because our God is faithful God. நித்தியத்திலே நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். That is an encouragement for us to live our Christian life in நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த வசனம் அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Number 3, third benefit. மூன்றாவது லாபம். Let us read 2 verses. 2 வசனங்களை வாசிக்கலாம். Lamentation chapter 3, புலம்பல் 3வது அதிகாரம் verses 22 and 23. 22 23 வசனம். Lamentations chapter 3. Okay. 22 and 23. Yeah.
நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. Ah. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Ah. அவைகள் காலைதோறும் புதியவைகள். Yeah. உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. Oh, look at that. இதை பாருங்கள். What we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? Because of his truthfulness, அவருடைய உண்மையத்தினாலே we have the assurance of God's mercy. தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Did you understand that? நான் சொல்வது புரியுதா? Because of God's truthfulness, தேவன் உண்மையாயிருக்கிறபடியினாலே we can be assured that God's mercy will be always given to each one of us. தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் அது எல்லா நேரத்திலேயும் கொடுக்கப்படுகிறது. We no need to doubt about God's mercy at all. தேவனுடைய இரக்கத்தை குறித்து எந்த நேரத்திலும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. It is always available to the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரத்திலும் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. Why? ஏன்? Our God is a truthful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is a faithful God. அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். So his faithfulness is the guarantee that his mercy will be always given to his children. அவருடைய உண்மையத்துவம், அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. So believers' assurance for God's mercy is the faithfulness or the truthfulness of God. தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதற்கான முதன்மையான ஆதாரம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு புரியுதா? When you understand that our God is a truthful God, நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவர் என்று நாம் புரிந்து கொள்ளும்போது there are a lot of benefits for my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் अनेक பலன்கள் உண்டு. What is that? What are those benefits? அந்த பலன்கள் என்ன? Number 1, முதலாவது, I can trust all the promises because God is faithful. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினாலே அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் நம்ப முடியும். So his faithfulness is the basis for the fulfillment of all promises in my life. அவருடைய உண்மையத்துவம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. Not only that, அது மட்டுமல்ல, second benefit is இரண்டாவது பலன், the faithfulness of God is a guarantee for my security. தேவனுடைய உண்மையத்துவம் என்னை பாதுகாக்க கூடியதா இருக்கிறது. And the third benefit is மூன்றாவது God's பலன், faithfulness is the assurance for God's mercy in my life. தேவனுடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு தேவனுடைய உண்மையத்துவம் தான் ஆதாரமாய் இருக்கிறது. 1 John chapter 1 verse 9 also we read the same thing. முதல் யோவான் முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் இதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Yes, God is faithful and truthful to help us when we reach him in repentance. நாம் மனம் திரும்பி அவரிடத்திற்கு வரும் பொழுது அவர் நீதியுள்ளவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். He shows mercy to us. அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். He forgives our sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். Our relationship will be restored. நம்முடைய உறவானது அங்கே திரும்ப கட்டப்படும். That is the great mercy of God, isn't it? தேவனுடைய பெரிதான கிருபை அது அல்லவா? Why? ஏன்? Because he is faithful. அவர் உண்மையுள்ளவர். He is truthful. அவர் சத்தியமுள்ளவர். And the fourth benefit, நான்காவது பலன், we read in 1 Corinthians chapter 10 முதல் கொரிந்தியருக்கு நிருபம் 10வது அதிகாரம் verse 13. 13வது வசனம். மனுஷருக்கு நேடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தியானிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Yes, what we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? God's faithfulness or truthfulness provides me escape from my temptations. தேவனுடைய உண்மையத்துவம் சோதனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள எனக்கு உதவுகிறது. Isn't it? இல்லையா? Did you see that? There the word says இந்த வசனம் சொல்கிறது God is
faithful. தேவன் உண்மையுள்ளவர். Therefore, ஆகையால் he will not allow you to have the temptation beyond your capacity. உனக்கு நேரிடுகிற சோதனை உன்னுடைய திராணிக்கு மேலாக அவர் கொடுக்க மாட்டார். Why? ஏன்? Why? ஏன்? He knows your capacity. He knows your capacity. உன்னுடைய திராணி என்ன என்று அவருக்கு தெரியும். He does not tempt you more than your capacity. உன்னுடைய திராணிக்கு மேலாக உன்னை அவர் சோதிக்க மாட்டார். Why? ஏன்? Because he is faithful. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். He is a truthful God to his children. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். He knows his children. அவருடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows your capacity very well. உன்னுடைய திராணி என்ன என்று அவருக்கு தெளிவாக தெரியும். He knows every details of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விவரங்களும் அவருக்கு தெரியும். And therefore, அந்த காரணத்தினாலே he will never allow you to go through the temptation beyond your capacity. உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். What a faithful God he is. எவ்வளவு உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். Isn't it? இல்லையா? Many times we think that, oh, this temptation is beyond my capacity. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் இந்த சோதனை என்னுடைய திராணிக்கு மேலாக இருக்கிறது. Isn't it? Sometimes we pray like that, Lord, I cannot bear it. சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தாவே என்னாலே இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. Don't pray like that. அப்படி ஜெபிக்காதீங்க. Why? ஏன்? Because God will never allow anything beyond your capacity. உன்னுடைய திராணிக்கு மேலாக தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். Because he is a faithful God. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். He loves you and he knows you and cares for you. அவர் உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உனக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். So when I know that my God is a faithful God, என்னுடைய தேவன் உண்மையுள்ள தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும் போது, oh, what a comfort for me that I can trust him even in the time of my temptations. என்னுடைய சோதனையின் மத்தியிலேயும் நான் அவரை நம்ப முடியும் என்கிற எவ்வளவு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. And the final benefit, ஐந்தாவது பலன், 1 Corinthians முதல் கொரிந்தியருக்கு நிருபம் chapter 1 முதல் அதிகாரம் verses 8 and 9. 8-9 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். Yes. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். Yes. What we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? What we read here? உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். So what a comforting statement that is. இது எவ்வளவு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. The Lord who called you is a faithful God, truthful God. உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியமுள்ளவர். So his faithfulness is the basis and assurance for our perseverance. நாம் சகித்து கொள்வதற்கு அவருடைய உண்மையத்துவம் தான் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறது. Isn't it? இல்லையா? Why we persevere all these sufferings? இந்த எல்லா பாடுகளையும் நம்மால் எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது? When you look at the church history, why many people gave their life for the Lord? சபை சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏன் அநேக விசுவாச வீரர்கள் தேவனுக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுத்தார்கள்? Why people like Job, Paul and many others suffered so many sufferings and difficulties in their lives? யோபு, பவுல் இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் ஏன் தங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பாடுகளை அனுபவித்தார்கள்? Because they know one thing very clearly. ஒரு சத்தியத்தை அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். The God who called me is a faithful God. என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். The God who called me is a truthful God. என்னை அழைத்த தேவன் சத்தியமுள்ளவராயிருக்கிறார். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். All the reality is known to him. எல்லா உண்மைகளும் அவருக்கு தெரியும். And accordingly things are happening in my life. அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கிறது. And because he is faithful, whatever comes in my life, I am encouraged and motivated to go through it and persevere in the midst of suffering. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவரை நோக்கி பிரயாணிப்பதற்கு அவை என்னை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கின்றன. Is it clear? தெளிவா இருக்கிறீர்களா? So
My God is a faithful, truthful God. என்னுடைய தேவன் சத்தியமுள்ளவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். How encouraging it is for all of us to know our God as a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளும் போது அது நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. And at the same time, அதே வேளையிலே when I know it, நான் அதை அறிந்து கொள்ளும் போது I should be living in a manner that is well pleasing to the Lord. தேவன் பிரியப்படக்கூடிய விதத்திலே நான் வாழ வேண்டும். We should depend him completely. முழுவதுமாக அவரையே சார்ந்திருக்க வேண்டும். We should depend his word completely. அவருடைய வசனத்தை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். So whatever he says is dependable. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் நம்ப முடியும். When we come to that level of dependence, all these benefits we can enjoy. அந்த அளவு நம்பிக்கை நாம் அவர் மேல் வைக்கும் பொழுது இந்த எல்லா பலன்களையும் நாம் அனுபவிக்க முடியும். If there is any doubt, ஏதாவது சந்தேகம் இருந்தால், if you have any doubt about your God's truthfulness, உங்களுடைய தேவனுடைய சத்தியத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால், if you have any doubt about your God's faithfulness, உங்களுடைய தேவனுடைய உண்மையத்துவத்தை குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்குமானால், you cannot experience these blessings. இந்த பலன்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியாது. No use. பிரயோஜனம் இல்லை. You understand me? நான் சொல்வது புரியுதா? So if you want to enjoy these blessings in our life, இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டுமானால் what we need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Depend on our God. நம்முடைய தேவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். Depend on his word. அவருடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்க There வேண்டும். should be no shadow of doubt in relation to the reliability of our God. நம்முடைய தேவன் மேல் நாம் சார்ந்திருப்பதிலே சந்தேகத்தின் நிழல் கூட இருக்கக்கூடாது. So our God is faithful and truthful. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவரும் சத்தியமுள்ளவராயிருக்கிறார். Therefore let us be truthful and faithful to the Lord in our day-to-day Christian life. நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். Is it clear? தெளிவாக இருக்கிறீர்களா? Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? So is it enough for today? இன்றைக்கு இது போதுமா? Right? Time is up, right? Or one more thing. அல்லது இன்னொரு காரியம்? Shall we study one more attributes? Or இன்னொரு குணாதிசயத்தை படிப்போமா? whatever, brother. It's okay, right? We'll wind up. We will wind up. Time is up. Okay. So it will take at least 15 minutes. ஒரு 15 நிமிடங்களாவது ஆகும். So let us see it in the next week. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். That is about God's love. That is very important. தேவனுடைய அன்பு அது மிகவும் முக்கியமானது. So let us see that in the next week. அடுத்த வாரத்தில் அதை குறித்து நாம் பார்ப்போம். May the Lord bless us with this word. இந்த வசனங்களினாலே தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.